திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். வல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தண்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேறத் துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பர் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் தனிப்பெரும் கருணையினாலும் நாம் இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் திருவாசக சிந்தனைகளில் போற்றி திரு அகவல் சிந்தனையினை மேற்கொண்டு வருகின்றோம். போற்றி திரு அகவலிலே மூவா நான்மறை முதல்வா போற்றி என்ற சொற்றொடரினுடைய அர்த்தத்தை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். மூவா நான்மறை முதல்வா என்பதற்கு அதிலே வருகின்ற மூவா நான்மறை என்பது ரிக்யஜுர் சாம அதர்வணம் என்கின்ற 4 வேதங்கள் என்பது தொன்று தொட்டு சைவ சமயத்திலே கூறப்பட்டு வரும் மரபு என்று இருக்க, கடந்த நூற்றாண்டிலே மறைமலை அடிகள் இதற்கு தமிழிலே இருக்கின்ற 4 வேதங்கள் என்று உரை எழுத, அந்த உரைக்கு சைவ சான்றோர் திருச்சிராப்பள்ளி சாம்பசிவம் பிள்ளை ஐயா அவர்கள் மறுப்பு தெரிவித்து, இந்த மூவா நான்மறை என்பது ரிக்யஜுர் சாம அதர்வணங்களே என்பதற்கு பல்வேறு விளக்கங்களும் மறைமலை அடிகள் எழுதிய உரைக்கு மறுப்பும் அருளி இருக்கின்றார். இதிலே இந்த மூவா நான்மறை என்ற பதத்திலே இருக்கின்ற மூவா என்பது மூத்தல் இல்லாதது என்றும் அது இளமைத்தன்மையோடு திகழ்வது என்றும் அது தமிழ் நான்மறைகளே என்று மறைமலை அடிகள் சொல்லுகின்றார்கள். ஆனால் தமிழில் உள்ள மறைகள் 4 அல்ல, தமிழ் மறைகள் மொத்தம் 11 என்று நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் பல நூறு வருடங்களுக்கு முன்பு திருமுறைகளை 11 என்று வகுத்து அருளினார். தமிழிலே இருக்கின்ற மறைகள் தமிழ் மறைகள் என்றால் அவை 11. பின்னே அனபாய சோழ சக்கரவர்த்தியினுடைய காலத்திலே நம் எல்லோருக்கும் தெரியும் ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் 12வது திருமுறையாக ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் திருவாக்கிற்கு ஏற்ப தொகுக்கப்பட்டது என்று நம் அனைவருக்கும் தெரியும். எனவே நான்மறை என்பது ரிக்யஜுர் சாம அதர்வணங்களே, தமிழ்மறை என்பது அவை 12 என்பது நம்முடைய சைவ சான்றோர்கள் அருளியது. திருவாதவூர் அடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இது போன்ற பிரயோகத்தை பல இடங்களிலே திருவாசகத்திலே அருளி செய்திருக்கின்றார். எனவே மூவா எனும் மொழி 4 வேதங்களாய் வகுக்கப்பட்டிருக்கின்ற ஆரிய வேதங்களுக்கே அடைமொழியாகும். மிக்க மெய்நூல் சொன்னவனே என்றும் செப்ப மாமறை என்றும் தெருளும் நான்மறை என்றும் பிரயோகங்களிலே இதனை நாம் காண்கின்றோம். மேலான சத்தியமானது வேதம், செவ்வையானது வேதம், அறிவை கொடுப்பது வேதம் என்று சிறப்பித்திருக்கின்றார் அடிகள் பெருமான். எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரும் மாறா மறை 4 எனவும் பொய்யா மறை பாடல் புரிந்தான் எனவும் அருளி இருப்பதில் என்றும் மாறாத, அதாவது அழியாத வேதம், சத்தியமான வேதம் என்னும் பொருளோடு விளங்குவதை காணலாம். இன்னமும் மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் என்றும் நல்ல அருமறை என்றும் பழியில்லா மறை என்றும் அநேக பிரயோகங்கள் தமிழ் வேதத்திலேயே மேற்கூறிய பொருளை கொடுத்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். எம்பிரான் அப்பர் சுவாமி நாலாய மறைக்கு இறைவன் ஆயினானை என்றும்
நான் மறை முதல்வா என்றும் துதித்து அருளியிருக்கின்றார். நமது மூதன்னையார் அவ்வை பெருமாட்டி அருளிச் செய்த திருவாக்கு தேவர் குறளும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் என்று தொடங்குகின்ற செய்யுள். அதிலே திரு நான்மறை என்பது தமிழ் மறையா வடமொழி வேதங்களா என்றால், மூவர் தமிழ் என்று தமிழ் மறையை தனியே அவை பெருமாட்டி சொல்லியிருப்பதனாலே திருநான்மறை என்ற தொடர்மொழி அது ஆரிய வேதம் நான்கே என்று தெளிவாக புலப்படுகின்றது. இதில் அழகிய என்னும் பொருளை கொடுக்கக்கூடிய திரு என்னும் அடைமொழியை அம்மையார் சேர்த்திருப்பதனால் மூவா நான்மறை என்றது போல எக்காலமும் அழியாத என்னும் பொருளையும் கொடுக்கின்றது. இத்தகைய காரணங்களினாலே மூவா என்னும் மொழி அடைமொழியாகச் சேர்க்கப்பட்டதனாலே நான்மறை என்பது தமிழ் நான்மறைகள் ஆகாது. தமிழிலே 4 மறைகள் என்று ஒன்று இல்லவே இல்லை. தமிழ் மறை 4ஆய் கூறப்படாமல் 11 பின்னர் 12 என்று வகுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த திருவரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். தமிழின் திருமுறைகளை 11 என்று எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அவர் தமிழ்நாட்டு வேத வியாச முனிவர் போல அமைந்து வேதவியாசர் எப்படி வேதங்களை ரிக்கியதுர் சாம அதர்வனம் என்று வகுத்தாரோ அதே போன்று எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் தமிழிலே திருமுறைகளை 11ஆக வகுத்தெடுக்க அபயகுலசேகர சோழ மகாராஜன் முன்னிலையிலே சிதம்பரம் ஸ்ரீ நடேச பிரான் ஆக்ஞையின்படி எருக்கத்தம்புலியூர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபில் தோன்றிய பெண்மணியினால் தெரிக்கப்பட்டு இதுவரை வழங்கி வரும் தமிழ் பண் அடைவுகளுடன் நடேசர் சந்நிதியில் வகுத்ததாக திருமுறை கண்ட புராணம் கூறுகின்றது. இந்த 11 திருமுறைகளோடு திருத்தொண்டர் புராணத்தையும் 12ஆம் திருமுறை என்று சேர்த்து அனபாய சோழ மகாராஜா முன்னிலையிலே நடேச பெருமான் சந்நிதியிலே திருமுறை 12 என்று வகுத்து அதை செப்பேட்டிலே எழுதுவித்து ஸ்ரீமத் நடராஜ பெருமான் சந்நிதியிலே ஏற்றுவித்ததாக சேக்கிழார் புராணத்திலே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் எப்படிப்பட்டவர் என்றால் நம்முடைய சந்தானாச்சாரியார்களிலே ஒருவராக திகழ்பவர். ஆளுடைய நம்பிகள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையின் முதல் அடி தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பது. இந்த அடியினை எடுத்துக் கொடுத்த பெருமான் திருவாரூர் தியாகராஜ பெருமான். இவ்வாறு தியாகராஜ பெருமான் திருவாக்கிலே தில்லைவாழ் அந்தணர் என்று அருளப்பட்ட தில்லைவாழ் அந்தணர் குலத்தில் உதித்தவர் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள். பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுக்க முறை என்று நடேச பிரான் எழுதிய கைச்சீட்டு பெற்ற மகா சாம்பவான் அவ்வாறே நயன தீக்ஷா மூலமாக பெற்றான் சாம்பானுக்கு முக்தியளித்த சத்குரு. அந்த காலத்திலே அந்த நாட்டை ஆண்ட அரசனுக்கு இந்த விஷயமாய் உண்டான ஆசங்கையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அங்கே பரிபக்குவப்பட்டிருந்த முள்ளிச்செடிக்கும் நயன தீட்சை கொடுத்து முக்தி கொடுத்த பரமகாருண்ய முனிவர் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள். வேதாந்த சித்தாந்தமான தமிழ் சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 8 சாஸ்திர நூல்களை அருளிச் செய்த 4வது சந்தானாச்சாரியாராக பிரகாசிப்பவர். இப்பெரும் சிவானுபூதி செல்வர் தமிழ் மறை 12 என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே கூறி அருளியிருக்கின்றார். 12ஆக வகுத்த காலமோ அனபாய சோழ மகாராஜரது காலம். அப்படி இருக்க சென்ற நூற்றாண்டிலே மறைமலை அடிகள் இவ்வாறு முயற்சி செய்கின்றார். நான்மறை என்பது தமிழிலே இருக்கின்ற நான்மறை, அது ரிக்கியஜுர் சாம அதர்வனம் அன்று என்று முயற்சி செய்திருக்கின்றார். இது கலியின் கொடுமையே ஆகும். மூவா நான்மறை என்பது தமிழ் நான்மறை என மறைமலை அடிகள் கூறுவதற்கு மற்றொரு காரணம் காட்டுகின்றார். அதாவது இறைவன் அருளிச் செய்த மறைகள் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் 4 பொருள்களை அறிவுறுத்தும் என்பதும் அப்பொருள்கள் அடங்கிய நாற்கூறான மறைகளை இறைவன் திரு ஆல நீழல் கீழ் எழுந்தருளி அருந்தவத்தோர் 4வருக்கு அறிவுறுத்தி அருளினார் என்பதுவும் ஆல நீழல் அன்று இருந்து அறநெறி 4 கேட்க 4 இனிது உரைத்தனை
என்று நக்கீரதேவநாயனார் அருளிச் செய்த திருவெழுகூற்றிருக்கையிலே காண்கின்றோம். அருந்தவருக்கு ஆலின் கீழ் அறம் முதலா நான்கனையும் இருந்து அவருக்கு அருளும் அது எனக்கரிய இயம்பேடி அருந்தவருக்கு அறம் முதல் நான்கு அன்று அருளிச் செய்திலனேல் திருந்தவர் குலகியற்கை தெருபாகான் சாழலோ என்று அடிகள் அருளிச் செய்த திருச்சாழலிலே நாம் காண்கின்றோம். அன்று ஆலின் கீழ் இருந்து அறம் புரிந்த அருளாளர் என்று எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரும், அன்று ஆலின் கீழ் இருந்து அறம் சொன்னானை என்று எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானும், அன்று ஆலின் நிழல் கீழ் அறம் நால்வர்க்கு அருள் புரிந்து என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அருளிச் செய்த தேவாரத்திலே இது இனிதாக தெளிக்கப்பட்டமையை காண்கின்றோம். சிவபெருமான் அறம் முதலாகிய நால் பொருள் அடங்கிய நான் மறைகளை திரு ஆல நீழல் கீழ் இருந்து அருந்தவர் நால்வர்க்கு அருளிச் செய்தார் என்றும், இந்த தொன்று தொட்ட வரலாறு ஆரிய வேத வரலாறுகளுள் சிறிதும் காணப்படவில்லை. இது தமிழ் மறைகள் வந்த வரலாறே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று மறைமலையடிகள் இதனை இவ்வாறு கூறுகின்றார். எனவே மூவா நான்மறை என்றால் தமிழ் நான்மறைகளே என்றும் அவர் கூறுகின்றார். ஆனால் கல்லால நீழலில் இருந்து இறைவன் நாற்பொருளையும் நால்வர்க்கு அருளினார் என்பது மட்டும் மேற்காட்டிய பிரமாணங்களிலே விளங்குகின்றது. இதனால் இறைவன் சகல திருமேனி கொண்டு நான்கு தவசிகளுக்கு நாற்பொருளை சொன்னார் என கொள்ளப்படும். அந்த நால்வர் ஆவார் யார்? அது எக்காலம் எவ்விடத்திலே இறைவன் அவ்வாறு அனுகிரகித்தார்? நாற்பொருளையும் கத்திய ரூபமாக இறைவன் சொல்லி அருளினாரா, அல்லது ஒரு நூலை சொல்லி அருளி அந்த நூலின் கண் அடங்கி நின்ற நாற்பொருளையும் விரித்து உரைத்தாரா என்பன முதலியவற்றையெல்லாம் மறைமலையடிகள் ஆராய்ச்சி செய்யவில்லை. தேவாரம் திருவாசகமாகிய தமிழ் மறையிலே வேதத்தின் உள்ள நாற்பொருள்களையும் இறைவன் அந்த வேதங்களோடும் ஆறு அங்கத்தோடும் நால்வருக்கு உணர்த்தினார் என்று வெளிப்படையாக அருளியிருப்பதை மறைமலையடிகள் எடுத்துக்காட்டாமல் விட்டுவிட்டார். அவற்றை சாம்பவ சிவ பிள்ளை ஐயா அவர்கள் எடுத்து காட்டுகின்றார். நன்றாக நால்வருக்கு நான்மறையின் உட்பொருளை அன்று ஆலின் கீழ் இருந்து அங்கு அறம் உரைத்தான் காணேடி அணிபெரு வடமர நிழலின் அமர்வொடு அடியினை இருவர்கள் பணிதர அறநெறி மறையொடும் அருளிய பரமனது உறைவிடம் என்றும், அறங்கிளரும் நால்வேதம் ஆலின் கீழ் இருந்தருளி என்றும், ஏரிசையும் வடவாளின் கீழிருந்து அங்கு ஈரிருவர்க்கு இறங்கி நின்று நேரிய நான்மறை பொருளை உரைத்து ஒளிசேர் நெறியளித்தோன் நின்ற கோயில் என்றும், ஓதி ஆரணமாய நுண்பொருள் அன்று நால்வர் முன் கேட்க நன்னெறி நீதியால் நீழல் உரைக்கின்ற நீர்மையதன் என்றும், பொய்யுரையா மறைநால்வர் விண்ணோர்க்கு என்றும் வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ என்றும், ஆலதன் கீழ் இருந்து நால்வருக்கு அறம்பொருள் வீடு இன்பம் ஆறு அங்கம் வேதம் தெரித்தானை என்றும், மறை நான்கும் கல்லால் நிழல் கீழ் பண்ணிய எங்கள் பிரான் என்றும், தமிழ் மறை பிரமாணங்களினால் நான்கு வேதங்களையும் வேதங்களின் புருஷார்த்தங்களாகிய தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்கின்ற அறம்பொருள் இன்பம் வீடு என்ற இந்த நான்கையும் பொய்யுரையா மறை நால்வர்களுக்கு அருளியதாக தெளிவாக புலப்படுகின்றது. மறை என்பது வேதம், ஆரணம். மறை வேதம் ஆரணம் ஆகிய சொற்கள் ஆரிய மறைகளையே உணர்த்தும் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். எனவே ஆரிய முனிவர்கள் நால்வர்க்கு ஆரிய வேதங்கள் ஆகிய நான்கையும் அவைகளிலே அடங்கியிருக்கின்ற நான்கு பொருள்களையும் ஆறு அங்கத்தோடு இறைவன் சகலீகரித்து உரைத்து அருளினார் என்று நன்கு தெரிகின்றது இந்த பிரமாணங்களினாலே. நால்வருக்கும் நான்மறைகளையும் அவற்றின் பொருளையும் சிவபெருமான் அருளினார் என்று தமிழ்மறை நமக்கு அறிவித்ததோடு நில்லாமல், பண்டு இருக்கு ஒரு நால்வர்க்கு நீர் உரை செய்ததே என்று எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திருவான்மியூர் திருப்பதிகத்திலே மிக நன்றாக தெளிவாக அருளியிருக்கின்றார். இதனை மறுக்க முடியாத விதமாக, எவராலும் மறுக்க முடியாத விதமாக நால்வருக்கும் எம்பெருமான் அருளிச் செய்தது ரிக்வேதத்தையே என்று திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பெருமான் பண்டு இருக்கு ஒரு நால்வர்க்கு நீர் உரை செய்ததே என்று
திருவான்மியூர் திருப்பதிகத்திலே அருளி இருக்கின்றார் என்றால், இந்த நான்மறை என்பது நான்மறைகளை, நான்கு பொருள்களை உணர்த்தும் நான்மறைகளான ரிக்யஜுர் சாம அதர்வனத்தை ஆலின் கீழே இருந்து நால்வர்க்கு அருளினார் எம்பெருமான். அந்த நான்கு வேதங்கள் என்பவை ரிக்யஜுர் சாம அதர்வனமே என்று நம்முடைய பரமாச்சாரியாரில், சமயாச்சாரியாரில் முதன்மையானவரான திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரே நமக்கு எடுத்து காட்டி அருளுகின்றார். ரிக் என்று முதல் வேதத்தின் பெயரை கூறவே இனம் பற்றி மற்றைய மூன்று வேதங்களையும் நாம் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். எனவே வேதம், ஆரணம் என்பனவெல்லாம் தமிழ் பணுவல்கள் தோன்றுவதற்கு முன்னரே இருந்திருக்கின்றன என்பதும் பெறப்படுகின்றது. தமிழ் பணுவல்களாகிய தேவார திருவாசகங்களிலே அவற்றை அருளிய சமயாச்சாரியார்களாகிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முதலியோர்கள் மறை, வேதம், ஆரணம் இவற்றின் பொருள்களை அருளிச் செய்த இறைவன் என்று போற்றியிருக்கவே, இந்த தமிழ் பணுவல்களுக்கு வேறாக வேதம், ஆரணம் என்பன அந்த தமிழ் பணுவல்கள் தோன்றுவதற்கு முன்னரே இருந்தன என்பதும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக புலப்படுகின்றது. கல்லால நீழல் இருந்து தபசிகள் நால்வர்க்கு இறைவன் வேதப் பொருளை அருளியதொன்று. அந்த தொன்று தொட்ட வரலாறு ஆரிய வேத வரலாறுகளிலே சிறிதும் காணப்படவில்லை என்று மறைமலையடிகள் எழுதுகின்றார்கள். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார்கள் சாம்பவ சிவம் பிள்ளை ஐயா அவர்கள். தமிழ் திருமுறையில் குறிப்பாய் காட்டியதை எழுதினார்களே ஒழிய விபரமாய் தமிழ் நூலில் எங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை அவர் ஆராயவில்லை, மறைமலையடிகள் ஆராயவில்லை என்று கூறி, இந்த வரலாற்றின் விபரத்தை புராணங்களிலே சொல்லியபடி இந்த நூலிலே அருளுகின்றார் சாம்பவ சிவம் பிள்ளை ஐயா அவர்கள். பிரம்மதேவரின் மானச புத்திரர்கள் நால்வர், சனகர், சனந்தரர், சனாதனர், சனத்குமாரர் என்பவர்கள். இவர்கள் தோன்றிய உடனே சிருஷ்டி தொழிலை ஆரம்பிக்கும்படி பிரம்மதேவர் அவர்களுக்கு சொன்னார். இந்த நால்வர்களோ தங்களுக்கு சிருஷ்டி தொழிலில் பிரியம் இல்லை என்றும் சிவபெருமானிடம் ஞானோபதேசம் பெற்று முக்தியடைய விரும்புகின்றோம் என்றும் தெரிவித்து தங்கள் கருத்தை நிறைவேற்ற தவம் புரிந்தனர். இது மகமேரு பர்வதத்திலே பார்வதி அம்மையாரின் திருக்கல்யாணத்திற்கு முன்னர், தக்ஷ பிரஜாபதி யாகத்திற்கு பின்னர் நிகழ்ந்த நிகழ்ச்சி இது. அந்த காலத்திலே பரமசிவனார் தட்சிணாமூர்த்தமாக எழுந்தருளி இந்த நால்வருக்கும் வேதப் பொருளை அறிவுறுத்தி அருளினார். இதனால் சித்தம் ஒருப்படாதவர்களாக இருந்து சிவஞானம் அடைய முடியாமல் இந்த நால்வர்களும் மறுபடியும் இறைவனை நோக்கி தவம் புரிகின்றனர். இரண்டாவது முறை எம்பெருமான் வட ஆல நிழலிலே தட்சிணாமூர்த்தமாக எழுந்தருளி இறைவனார் சிவஞான போத பொருளை சனகாதி முனிவர்களுக்கு சொல்லாமல் சொல்லி அறிவுறுத்தினார். இந்த சரித்திரம்தான் தமிழ் மறையில் ஆங்காங்கு குறிப்பிடப்படுகின்றது. இந்த சரித்திரத்தை வடமொழி யஜுர்வேத பாகமாகிய தட்சிணாமூர்த்தி உபனிஷத் வியக்கின்றது என்று ஸ்ரீல ஸ்ரீ சுவாமிநாத பண்டிதர் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஸ்ரீல ஸ்ரீ சுவாமிநாத பண்டிதர் அவர்கள் திராவிட மகாபாஷ்யத்தை நமக்கு உபகாரமாக அச்சிட்டு வெளிப்படுத்தி பெரும் உதவி புரிந்த மகான் ஆவார். ஸ்கந்த மகாபுராணத்திலே சங்கர சம்ஹிதையில் சம்பவ காண்டத்திலே தட்சிணாமூர்த்தி பெருமான் சனகாதி முனிவர்களுக்கு அருளிய திருவரலாறு கூறப்படுகின்றது. ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் மொழிபெயர்த்தருளிய தமிழ் கந்த புராணத்திலும் இச்சரிதத்தை நாம் காணலாம். இது இவ்வாறு இருக்க, இறைவன் கல்லால நீழலில் இருந்து நால்வர்க்கு அருளியது ஆரிய வேத வரலாறுகளுள் சிறிதும் காணப்படவில்லை. எனவே மூவா நான்மறை என்றது தமிழ் மறைகள் என்று சுவாமி வேதாச்சலம் மறைமலை அடிகள் எழுதியிருப்பது அது மிக பொருந்தாத ஒரு கூற்று. அது மிக்க ஆச்சரியத்தை விளைவிக்கின்றது. ஆரிய பாஷையை முற்றிலும் கரை கண்ட உத்தமோத்தம சிவபக்தராகிய ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் இயற்றியருளிய தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்திலே மௌனம் வியாக்கியானம் என்று இறைவன் தட்சிணாமூர்த்தமாக இருந்து நால்வர்க்கு ஞானோபதேசம் மௌனமாக இருந்தே செய்தார் என்று ஒரு ஸ்துதி இருக்கின்றது. எனவே வடமொழி வேத புராணாதிகளிலே இவ்வரலாறு
மிக விரிவாக சொல்லியிருப்பதை கால தேச வர்த்தமானங்களுடன் நன்கு காட்டி அருளியிருக்கின்றார் சாம்பவ சிவம் பிள்ளை ஐயா அவர்கள். எனவே மறைமலை அடிகளின் கற்பனை என்பது அது கற்பனையே, அது உண்மை அல்ல. எனவே மூவா நான்மறை என திருவாதவூரடிகள் பெருமான் அருளியிருக்கின்றது. அது ரிக்யஜுர் சாம அதர்வனம் என்கின்ற வடமொழி 4 வேதங்களே என்பது பசுமரத்தாணி போல உறுதிப்படுத்தப்பட்டது. அதோடு திருவாதவூர் புராணம், திருவாதவூரர் புராணம், அதிலே திருவாதவூர் அடிகள் திருச்சரிதத்தை தமிழிலே விளக்கும் நூல் திருவாதவூர் அடிகள் புராணம். இந்த நூலிலே சுருதி செந்தமிழாக்கிய மொழியார் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் போற்றப்பட்டிருக்கின்றார். எனவே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்பது முற்றிலும் ஸ்ருதி வடமொழி வேதத்தின் சாராம்சமே என்பது வெள்ளிடை மலை போல விளங்குகின்றது. வடமொழியிலே மணிவாசக தீபிகா என்று ஒரு பெருநூல் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் சரிதத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கின்றது. இதனை இயற்றியவர் சிறந்த சம்ஸ்கிருத பண்டிதராகிய கடகற்பார் என்பவர். அந்த மகான் அந்த நூலிலே எழுதியிருக்கின்றார், பக்தாமிர்தம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்தம் ஸ்ரீ மணிவாசக வாங்மயம் சகஸ்ர ஷாகோப நிஷத் சமாகமம் நமாமி அகம் திராவிட வேதசாரம் என்று அருளியிருக்கின்றார். இதனுடைய கருத்து, ஸ்ரீ மணிவாசக பிரபு அருளிய திருவாசகம் என்னும் பணுவல் அது பக்தர்களுக்கு அமிர்தம், சர்வ ஜனங்களாலும் ஆதரிக்கப்பட்டது, எல்லா பொருள்களையும் உள்ளடக்கி கொண்டிருப்பது, 1000 சாக்கைகளை உடைய வேத உபனிஷத்து சாரமாக இருப்பது. அப்பணுவலை அத்திருவாசகத்தை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்பது இதனுடைய அர்த்தம். இவ்வாறு இருக்க மூவா நான்மறை என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய வாக்கு அது சம்ஸ்கிருத வேதங்கள் ஆரிய வேதங்களை குறிக்காமல் தமிழ் நூல்களையா குறிக்கும்? திருவாதவூரடிகள் தாம் அருளிய திருவாசகத்திலே பல முறை வேதங்களையும் வேதியர்களையும் புகழ்ந்து கூறியிருக்கின்றார். அதில் சிலவற்றை பார்த்தோமே என்றால், நந்தம்பாடியின் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் என்று இதிலே நான்மறையோன் என்றது எந்த குலத்தவரை? முதல் வர்ணத்தவரை அல்லவா? எதனால் என்றால், முதல் வர்ணத்தவராகிய அந்தணர்க்கு 4 வேதங்களும் உரித்து ஆகின்றது. எனவேதான் எம்பிரான் அப்பர் சுவாமிகளும் அந்தணர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் என்று அருளினார்கள். வேத பொருள் பாடி என்றும் பாடுவன நால்வேதம் என்றும் ஆய நான்மறை அவனு நீ ஓதல் அறிந்து என்றும், இவற்றிலெல்லாம் அந்தணர் உருவம் தாங்கி வந்த தமது குருமூர்த்தியை நான் மறையவன் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுவதை நாம் பார்க்கின்றோம். மறைபயில் அந்தணனாய் என்றும், பேசுவதும் திருவாயால் மறை போலும் என்றும், மண்ணுகலை துண்ணு பொருள் மறைநான்கே வான்சரடா என்றும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்னும் மிக தெளிவாக ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் என்று திருப்பள்ளி எழுச்சியிலே ஆரிய வேதத்தின் பெயரான இருக்கு ரிக் என்பதையே நன்கு தெளிவாக எடுத்து ஆண்டு இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருக்கோவையாரிலே ஜோதிடம் கேட்டல் வேதியரை வினாதல் என்று 2 துறைகள் இருக்கின்றன. களவு புணர்ச்சியிலே நாயகனோடு சென்ற தலைவியை தாய் தேடி வரும்போது எதிர்ப்பட்ட ஜோதிடரையும் வேதியரையும் கேட்கின்றாள். அப்படி கேட்டபோது அந்த ஜோதிடரை குறிக்கும் போது நான்மறை உத்தமரே என்றும், வேதியரை குறிக்கும் போது கொள்மூ அதிரை மறையின் இவ்வாறு செல்வீர் எனவும் அருளியிருக்கின்றார். எனவே மறை என்னும் பதம் வேதியருக்கு உரித்தாகிய வடமொழி வேதங்களையே குறிக்கின்றது. தமிழ் மறைகளிலே காணப்படும் அரும்பெரும் நுண் பொருள் பற்றி ஆரிய வேதங்களுள் ஒரு சிறிதும் காணப்படாமை எளிது விளங்கும் ஆகலில், இவற்றோடு ஒப்ப அவைகளும் இறைவன் அருளால் பிறந்தன என்றால் பொருளில் புன்மொழியாம் என்று மறைமலை அடிகள் எழுதியிருக்கின்றார்கள். இது மறைமலை அடிகளினுடைய கூற்று.
திருவாசகம் என்னும் தமிழ் வேதம் முழுதுமே 4 வேதங்கள் என்ற வடமொழி வேதங்களின் பொருளே என்று பெருமக்கள் கூறியிருப்பதை நாம் பார்த்தோம். திருவாதவூரடிகள் திருவாசகத்தின் தொடக்கத்திலே நமச்சிவாய வாழ்க என்று பஞ்சாட்சரத்தை ஓதி போற்றுகின்றார். இந்த பஞ்சாட்சர மகா மந்திரம் எங்கே இருக்கின்றது, எங்கே கூறப்பட்டுள்ளது? தொல்காப்பியத்திலா, அகப்பொருளிலா அல்லது திருக்குறளிலா? ஏனென்றால் மறைமலை அடிகள் இந்த தொல்காப்பியம், அகப்பொருள், திருக்குறள் இவையெல்லாம் தமிழ் நான்மறை, அதிலே வருகின்ற 3 மறைகள் என்று கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் சைவர்களின் மகா மந்திரமாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரம் நமசிவாய என்பது தொல்காப்பியத்தில் பயின்று வந்திருக்கின்றதா, அகப்பொருளில் பயின்று வந்திருக்கின்றதா அல்லது திருக்குறளிலே பயின்று வந்திருக்கின்றதா? நமசிவாய பஞ்சாட்சர மந்திரம் என்பது 3 வேதங்களிலே ரிக்யஜுர் சாம என்ற 3 வேதங்களிலே நடுவேதமாக இருக்கின்ற யஜுர்வேதத்தின் மத்தியில் அல்லவா இந்த மகா மந்திரம் மிக பிரகாசத்தோடு விளங்கி கொண்டிருக்கின்றது. சித்தாந்த சைவர்களுக்கு இந்த மந்திரம் தானே ஆதாரம். இந்த மந்திரம் இல்லாவிட்டால் சைவம் என்னும் சமயம் இருக்குமா? வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்பது எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரின் திருவாக்கு. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நானவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று தமிழ் வேதம் கூறும். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் எனவும், அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே எனவும் திருவாதவூரடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் திருவாசகத்திலே பல முறை கூறி அருளியிருக்கின்றார். எனவே மறைமலை அடிகள் இந்த மகா மந்திரம் ஆரிய வேதத்தில் உள்ளது என்பதை தெளிவாகவும் அருமையாகவும் அவரே முன்பு முதலிலே எழுதியிருக்கின்றார். பரமேஸ்வரனுடைய சகல நிஷ்கள வடிவங்களை ரிக்யஜுர் சாம அதர்வன வேதங்களின் ஞான காண்டம் கூறுகின்றது அல்லவா? சைவத்துக்கு இன்றியமையாத பஞ்சபிரம்ம மந்திரம், ஷடங்க மந்திரம், பதமந்திரம், ஸ்ரீமகாருத்ரம் முதலிய மகா மந்திரங்கள் எல்லாம் எங்கு கூறப்பட்டிருக்கின்றன? தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்கள் எங்கு காணப்படுகின்றன? விபூதி ருத்ராட்சம் எங்கே கூறப்பட்டுள்ளது? தகர வித்தை எந்த நூலில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது? ரிக்யஜுர் சாம அதர்வன வேதங்கள். அதிலே மிக முக்கியமாக ரிக்யஜுர் சாம வேதங்கள். அதிலே நரசிங்கதாபினி உபனிஷத்து, ருத்ராட்ச ஜாபால உபனிஷத், பஸ்மாஜாபால உபனிஷத், தர்ஷனோபனிஷத், நாராயணோபனிஷத், தைத்திரிய உபனிஷத், நாராயணவல்லி, பஞ்சபிரம்மோபனிஷத், காலாக்னி ருத்ரம், சாந்தோக்கிய உபனிஷத், கைவல்ய உபனிஷத் முதலிய வேதாந்த உபனிஷத்துக்களில் அல்லவா இவைகளெல்லாம் மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன. இந்த உபனிஷத்துக்களில் தானே பெருமானது நிஷ்கல சகல வடிவங்களும், பஞ்சபிரம்ம ஷடங்க பத மந்திரங்களும், ஸ்ரீமகா ருத்ரமும், விபூதி ருத்ராட்ச பெருமையும், தகர வித்தையும் கூறப்பட்டிருக்கின்றன. சிவபெருமான் அருளிய வேதங்களின் பெருமையை சொல்ல யாரால் முடியும்? ஆனாலும் அந்த வேதங்கள் வடமொழி வேதங்கள் என்பவை பொது நூல், அதாவது உலகினருக்கும் ஞானாதிகாரிகளுக்கும் இயற்றப்பட்டது. ஞான காண்டமும் அதிலே இருக்கின்றது. தமிழ் வேதமோ சம்ஸ்கிருத வேத சிவாகம வழியாக நிற்கின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் ஒருவரே முழு முதல் கடவுள் என விளக்குவது. எனவே வேத ஆகமங்கள் சிறப்பு. இதில் இந்த இரண்டிலே வேதம் என்பது பொது நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். சிவஞான சித்தியாரிலே வேத நூல், சைவ நூல் என்று 2 நூல்கள் என்ற திருவாக்கை நாம் பார்க்கின்றோம். தொல்காப்பியம், அகப்பொருள், திருக்குறள் முதலிய நூல்களில் சிவ என்கின்ற நாமம் கூட வந்திருக்கின்றதா? இல்லையே. அப்படி இருக்க அதனை எப்படி தமிழ் மறை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? மேலும் 63 நாயன்மார்களிலே ஒருவராகிய ருத்ர பசுபதி நாயனார் ஆரிய வேதத்தில் உள்ள ஸ்ரீமகாருத்ரத்தை சதா ஓதியே முக்தியடைந்ததாக திருத்தொண்டர் புராணம் கூறுகின்றதே. ஆரிய வேதத்தை குறை கூறுகின்றார் மறைமலை அடிகள். ஆரிய வேத பொருளை பயின்று முக்தியடைந்த உண்மை அடியாரையும் அது குறை கூறுவதாக அமையும். அந்த உண்மை அடியாருக்கு முக்தி கொடுத்த சிவபெருமானையும் குறை கூறினவாக அல்லவா முடியும்? அதோடு திரு ஞானசம்பந்த மூர்த்திகள் முதலானவர்கள்
அந்த மூவர் முதலிகள் அருளிய தேவாரம் அது வடமொழி வேதத்தின் சாரமே என்பதை அவர்களும் காட்டியிருக்கின்றார்கள். ஆன்றோர்களும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். காழித்தமிழ் ஞான சம்பந்தன் மறையிலங்கு தமிழ் வல்லார் வானுலகத்து இருப்பாரே என்றும், வித்தக மறைமலி தமிழ் விரகன் மொழி என்றும், காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் மறை வளரும் தமிழ் மாலை வல்லார் எனவும் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தாம் அருளிய தேவார பதிகங்களிலே அருளியிருப்பது அது ஆரிய வேதம் அல்லவா? அவை ரிக்யஜுர் சாம அதர்வன வேதங்களை அல்லவா குறிக்கின்றன? தமிழ் வேதத்திலே நிலை பெற்று உலாவுகின்றது. அப்படி ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமானும் எம்பிரான் திரு ஞான சம்பந்த மூர்த்திகளை போற்றும் போது இருக்குமொழி விள்ளையார் எனவும், மெய் நிறைந்த செம்பொருளாம் வேதத்தின் விழுப்பொருளை எனவும், கவுனியர் கோன் பாடும் காலை எனவும், விருப்புடன் பாடல் இசைத்தார் வேதம் தமிழால் விரித்தால் எனவும் பெரிய புராணத்திலே அருளியிருக்கின்றார். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ பன்மறையோர் செய்தொழிலும் பரம சிவாகம விதியும் நன்மறையின் விதி முழுதும் ஒளிவின்றி நவின்றனையே எனவும் திருவாய் மலர்ந்து அருளியிருக்கின்றார். ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார், வேதியர் வேத முழக்கொளி வேதத்தை தமிழால் ஓதிய மூவர் திருப்பதிகத்து ஒலி என்று வேதியர் ஓதுகின்ற வடமொழி வேதங்களை தமிழிலே ஓதிய மூவர் திருப்பதிகத்து ஒலி என்று போற்றுகின்றார். தேவரும் எழுதவொணா மறையை தமிழ் செய்து திருப்பதிகம் பாடு மூவரும் எனவும் சேக்கிழார் புராணத்திலே எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி மிக தெளிவாக கூறியருளுகின்றார். மற்றும் சிவானுபூதி மகான்களாகிய அருணகிரியார் முதலியோர்களும் இவ்வாறே ஒரே போன்றே அருளியிருக்கின்றார்கள். எனவே இவை முதலான அதிப்பிரபல பிரமாணங்களினாலே வேத உபனிஷத்து உண்மை பொருள்களையே திரு ஞான சம்பந்தமூர்த்தி பெருமானும் எம்பிரான் திரு நாவுக்கரசு பெருமானும் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவர்கள் அருளிய தேவாரங்களிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்தில் அருளியது போலவே அருளி செய்தார்கள் என்பதுதான் உண்மை. இதனால்தான் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்ற அமுதவாக்கு அவ்வாறு எழுந்தது. திருவாதவூர் அடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாசகத்தின் தொடக்கத்திலேயே வேதத்தின் உண்மை பொருளாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை நமச்சிவாய வாழ்க என்று சிறப்பித்து கூறியவாறு போல எம்பிரான் திரு ஞான சம்பந்த மூர்த்தி பெருமானும் தாம் தேவாரம் பாட ஆரம்பித்த போது முதலிலே அருளப்பட்ட தேவார திருப்பதிகத்தின் முதல் பாசுரத்திலே தோடு என்று ஆரம்பித்து அருளினார். தோ என்கின்ற எழுத்து இத் மற்றும் ஓ என்று சேர்ந்து தோ என்று வந்தது. அதனை ஓ இத் என்று பிரித்து வேதத்திற்கு ஆதியிலும் அந்தத்திலும் பிரணவத்தை உச்சரித்து வருவதற்கு அறிகுறியாக ஓ என்ற எழுத்தை தாம் பாடும் தமிழ் வேதத்திலே முதலில் வைத்து வேதத்தின் உள்ளீடாகிய தகர வித்தையை தாம் பாடும் தமிழ் வேதத்திலும் விரித்து கூறுவதற்கு அறிகுறியாக இத் என்ற தகரம் எழுத்தையும் சேர்த்து இவ்வாறாக தோ என்னும் எழுத்துடைய மொழியை முதலிலே வைத்து முதல் தேவார பதிகம் பாட ஆரம்பித்தார் என்று சான்றோர்கள் அருளுகின்றார்கள். இனி எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் முதலான மூவரும் அவர்கள் அருளிய தேவார பதிகங்களிலே வேதம் 6 அங்கம் 18 புராணம் முதலிய 18 வித்தைகளை புகழ்ந்து அவைகள் சிவபெருமான் வாக்குதான் என்று அருளியிருக்கின்றார்கள். எனவே 18 வித்தைகளும் சிவபெருமான் வாக்கே என்று வேதங்களிலும் கூறப்பட்டிருக்கின்றன. யஜுர்வேதத்திலே இருக்கின்ற வசனம் வேதாந்தே பரமம் குஹ்யம் புரோகல்ப புரோச்சிதம் என்ற வாக்கு. அதோடு பிரகதாரண்ய வாக்கு அஸ்ய மகதௌ பூதஸ்யனிகி என்று ஆரம்பிக்கின்ற அந்த திருவாக்கிலே என்று இந்த 18 வித்தைகளும் சிவபெருமானின் திருவாக்கு என்று அருளப்பட்டிருக்கின்றது. மகாநாராயண உபனிஷத்
ஈசான சர்வ வித்யானாம் என்று அருளுகின்றது. அஷ்டாதசா நாமதா சாம் வித்யானாம் பின்ன வர்தமனாம் ஆதிகர்த்தா சிவசா அக்ஷரச்சூல பாணிரிதி ஸ்ருதிகி என்று வாயு சம்ஹிதை கூறுகின்றது. இந்த அதிப்பிரபல பிரமாணங்களினால் ரிக் முதலான 18 வித்தைகளும் சிவ பரஞ்சுடரின் வாக்கு என்று நாட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிய திருமுறையிலே மறைகலந்த ஒலி பாடலோடு பாடலோடு என்று அந்த மறைகலந்த ஒலி பாடலோர் ஆடலராகி என்று அருளுகின்றார். மறைகலந்த ஒலி பாடலோர் ஆடலாராகி என்றும், அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் என்றும், மந்திர வேதங்கள் ஓதுநாவர் என்றும், பாடல் மறை வல்லான் என்றும், பண்ணார் மறைபாட பரமன் வேத முதல்வன் என்றும், மறைவுடையாய் என்றும், பண்ணினார் மறை பாடல் என்றும், பல வேதம் அங்கம் 6 மறை 4 அவையும் ஆனார் என்றும், பொய்யா மறை பாடல் புரிந்தான் என்றும், 6 பதமும் 5 கல்வியும் மறைமுதல் 4ம் 3 காலமும் தோன்ற நின்றனை என்றும், வேதர் வேதமெல்லாம் முறையால் விரித்தோத நின்ற ஒருவனார் என்றும், மறையும் ஓதுவர் என்றும், பங்கமில் 18 4க்கு உணர்வுமாய் அங்கம் 6ம் சொன்னான் உமை ஆருடைய அடிகளே சொன்னானும் ஐயாருடைய அடிகளே என்றும், நான்மறையோடு ஆரங்கம் வல்லானை என்றும், முன்னொரு நான்மறை ஆரங்கம் பழியாமை பண் இசையான பகர்வானை என்றும், பண்ணமரும் நான்மறையே பாடிய பாடல் பயில்கின்றீர் என்றும், ஸ்ருதி மறை நான்கான செம்மை தருவானை என்றும், சாகை 1000 உடையார் சாமமும் ஓதுவது உடையார் என்றும், பாடினை அருமறை என்றும், சாம நல்வேதனும் தக்கன் தன் வேள்வி தகர்த்தானும் என்றும், தொகுத்தவன் அருமறை அங்கம் ஆகமம் வகுத்தவன் என்றும், இவ்வாறு வேதங்களையும் 6 அங்கங்களையும் தொகையாய்ச் சொல்லி ஆகமங்களை வகையாய்ச் செய்தார் என்று விளங்குவதை நாம் காண்கின்றோம். இன்னும் பூதம் முதல்வன் முதலே முதலா பொலிந்த சூதன் ஒலிமாலை என்று கலிக்கோவை சொல்லே என்றும், பாடல் மறை சூடல் மதி என்றும், ஆன பாடல் உகந்துர்க்கையே என்றும், ஓதிவாயதும் மறைகளே என்றும், மெய்பயின்றவர் இருக்கையே என்றும், வேத 4ம் 18 6ம் விரித்தார்க்கு இடம் கேதாரமே என்றும் திருவாக்குகளை பார்க்கின்றோம். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளும் பாடினார் மறைகள் 4ம் என்றும், வேதியர் வேதமும் வேள்வியுமான ஐயாரன் அடித்தலமே என்றும், அரிய நான்மறை ஓதிய நாவரோ என்றும், அரிய நான்மறை ஆரங்கமாய் என்றும், நான்மறைகள் பாடினானை என்றும், நல்ல நான்மறை ஓதிய நம்பனை என்றும், மண்ணுருவாய மாமறைகள் ஓதினான்கான் என்றும், சந்தோக சாமம் ஓதும் வாயானை என்றும், விரித்தானை நான்மறையோடு அங்கம் 6ம் என்றும், ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்றும், மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி என்றும், மறைகொள்ளாவா என்றும் போற்றி அருளியிருக்கின்றார்கள். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ மறையோதி என்றும், பன்னான் மறைபாடுதிர் என்றும், விரித்த வேதமோதவல்லார் என்றும், மறை 4ம் விரித்துகந்தீர் என்றும், சாம வேதனை என்றும், சொற்பொருளாய் சுருங்கா மறை 4னையும் ஓதியன் என்றும் அருளியிருக்கின்றார். எம்பிரான் திருமாளிகை தேவரோ சாமகண்டா அண்டவானா என்று போற்றியிருக்கின்றார். இதுபோன்று பல புராணங்கள் மூவர் பாடல்களிலும் வேதம் ஓதிய அதாவது அந்த வேதத்தின் பெயரையும் சொல்லி 18 வித்தைகளும் சிவபெருமானாலே உண்டாக்கப்பட்டவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுபோல திருவாசகத்திலே இருக்கின்றவற்றை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். இன்னமும் திருவிசைப்பா முதலிய 12 திருமுறைகளிலும் அளவற்ற ஆதாரங்கள் உண்டு. இவ்வாறு வேதம் முதலான நூல்கள் சிவபெருமான் வாக்கே என்றும்,
உத்தம பிரமாணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்படியெல்லாம் சொல்வது முகமன் என்று மறைமலை அடிகள் கூசாமல் எழுதியிருந்தார். முகஸ்துதி என்பது ஒருவருக்கு உண்மையில் இல்லாத ஒரு விஷயத்தை அவருக்கு இருப்பது போல கற்பிப்பது. எனவே முகஸ்துதி என்பது முடிவிலே அது பொய்தான். அப்படியென்றால் மறைமலை அடிகள் இவற்றையெல்லாம் முகமன்னாக கூறியிருக்கின்றன என்று மறைமலை அடிகள் கூறுகின்றார் என்றால், நம் சம்பந்தராதிய திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முதலான பெருமக்களும் அவ்வாறே புகன்றனர் என்று கொள்ள வரும். முடிவில் அவர்கள் அருளிய தமிழ் வேதமும் முகமன் என்றே ஆகி விடுகின்ற அபாயமும் இருக்கின்றது மறைமலை அடிகளினுடைய வாக்கிலே, கூற்றிலே. இவ்வாறு நினைப்பது கூட மகாபாதகம். அந்த மகாபாதகத்திற்கு 28 கோடி நரக தண்டனையும் கூட போதாது. இவ்வாறு சிவாகமம் கூறுகின்றது. சிவ தர்மோத்திரம் கூறுகின்றது. ஒப்பிலிய அனாதி மூத்த ஆதிய வேதமாதிக்கு ஒப்புயர்வு உரைப்போர் நிந்தை உரைப்பவர் உண்ணுவாரும் வெப்பெறி நிறையம் வீழ்ந்து வெந்துருகி வீயார் என்று சொல்கின்றது. இறைவனார் அருளிய வேதங்கள் சிவாகமங்களுக்கிடையே ஒப்புயர்வு ஏற்றத்தாழ்வு கற்பிப்பவர்கள் நிச்சயம் நரகத்திலே விழுவார்கள் என்று சிவ தர்மோத்திரம் கூறுகின்றது. எனவே அது மகாபாதகம் ஆகும். எம்பிரான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முதலிய சைவ சமயாச்சாரியார்கள் தங்களை வேதம் நான்குடன் ஆரங்கமும் உணர்ந்தோர்கள் எனவும் அவ்வேத நெறியில் தாங்கள் நின்றவர்கள் எனவும் அவர்கள் பாடிய தமிழ் மறையிலே அருளியிருக்கின்றார்கள். அதை பார்த்தோமே என்றால், எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளுகின்றார். அருணெறிய மறை வல்லமுனி நன்னிய கீர்த்தி நலங்கொள் வேள்வி நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணிய பாடல் புகழி நகர் மறைஞான சம்பந்தன் உரை செய்த நிகரில்லன தமிழ் மாலைகள் நாமலிந்தோங்கும் நான்மறை ஞான சம்பந்தன் செந்தமிழ் வல்லார் அங்கம் நீண்ட மறைகள் வல்ல அணிகொள் சம்பந்தன் மறைசேர் வருங்கலை ஞான சம்பந்தன் எழில் மறை தன்னியல் கலைவல தமிழ் விரகன் புந்தியார் மறைநவில் புகழி மண் ஞான சம்பந்தன் தமிழ் கொடு மன்னிய சீர்மறை நாவன் வளர் ஞான சம்பந்தன் மருவு பாடல் ஆய்ந்த நான்மறை ஞான சம்பந்தன் மாமறை நான்கினோடு ஆரங்கம் ஆறும் வல்லவன் வாய்மையினால் நாமரு கேள்வி நலந்திகழு ஞான சம்பந்தன் சொன்ன பாமரு பாடல் என்றெல்லாம் இந்த மறையோடு 4 மறைகளோடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தம்மை இணைத்துக் கொண்டு பாடியருளுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று எம்பிரான் அப்பர் சுவாமிகள் தொண்டனேன் பட்டதென்னே தூய காவிரியின் நன்னீர் கொண்டு இருக்கோதி ஆட்டி குங்கும குழம்பு சாத்தி இண்டை கொண்டேற நோக்கி ஈசனை எம்பிரானை கண்டனை கண்டிராதே காலத்தை கழித்தவாறே என்று இருக்குவோதி ஆட்டி என்று ரிக்வேதத்தின் பெயரையே வைத்து அருளுகின்றார். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ நாளும் ஞாலந்தான் பரவப்படுகின்ற நான்மறை அங்கம் ஓதிய நாவன் சீலந்தான் பெரிதும் மிகவல்ல சிறுவன் வன்தொண்டன் உளரன் உரைத்த பாடல் 10 இவை வல்லார் என்று அருளுகின்றார். எனவே தமிழ் மறைகளின் இத்தகைய பிரமாணங்களினாலே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முதலிய மூவரும் ஆரிய வேதங்களை நன்கு உணர்ந்து அவ்வழியில் ஒழுகினவர்கள் என்றும் அப்பெற்றியை உடைய பெருமக்களாகிய அவர்கள் தமிழ் வேதத்தை அருளிச் செய்தார்கள் எனவும் நன்கு விளங்குகின்றது. எனவே வடமொழி வேதங்களும் உபனிஷதங்களும் தமிழ் வேதங்களும் சமத்துவமே என்ற சான்றோர்களினுடைய முடிவு இது. அப்படி இருக்க மறைமலை அடிகள் தமிழ் மறைகள் அவ்வரிய நூல்களோடு ஒப்ப வைத்து எண்ணப்படும் சிறுமை உடைய ஆகாது என்று பொய் பேசி இருக்கின்றார். ஆரிய வேதங்கள் மூத்து விழியும் மக்களால் இயற்றப்பட்டு தம்மை உடைய ஆரிய மொழி மூப்புற்று இறந்துபட்டவாறே தாமும் மூத்து விழிந்து அதுபோல் ஆகாமல் என்றும் மேலே காட்டிய எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தேவாரத்திலே நாளும் ஞாலந்தான் பரவப்படுகின்ற நான்மறை அங்கம் என்று அருளியிருக்கும் தன்மையெல்லாம் சற்றும் எண்ணாமல் தம் மனம் போனபடியெல்லாம் வேதங்களை குறை சொல்லி எழுதியிருக்கின்றார் மறைமலை அடிகள். இதனால் வேதாதிகளை முற்றும் உணர்ந்த சம்பந்தாதி சைவ சமயாச்சாரியார்களையும் அவர்கள் பாடிய ஆரிய வேதமே என்னும் தமிழ் வேதத்தையும்
இகழ்ச்சி செய்கின்றார் மறைமலையடிகள். மறைகள் நிந்தனை, சைவ நிந்தனை இவற்றை விட பெரிய நிந்தனை எது இருக்கக்கூடும்? எனவே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் முதலான ஆச்சாரியர்களை போற்றும் போது அவர்களினுடைய பிரமாணங்கள், அவர்களினுடைய வாக்குகளை பிரமாணங்களாக எடுத்துக்கொள்ளும் நாம், இந்த நான்மறை என்பது அப்பெருமக்கள் அருளியபடியே அவை ரிக்கியஜுர் சாம அதர்வனங்களே என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் சிவஸ்தலங்களை தரிசிக்கும் போதெல்லாம் முதல் வர்ணத்தவராகிய அந்தணர்கள் விசேஷமாக வசிக்கின்ற ஸ்தலங்களை தரிசிக்கும் போது, அந்த ஸ்தலங்களுக்கு தேவாரம் அருளும் போது அந்த ஸ்தலங்களிலே இருக்கின்ற அந்தணர்கள் வேத வேதாங்க விற்பன்னர்களாகவும் வேத நெறி தவறாதவர்களாகவும் வேதத்தில் விதித்த யாகம் முதலிய கிருத்தியங்களை செய்பவர்களாகவும் சிறப்புற்று ஓங்கி விளங்குவதைக் கண்டு அவர்களை சிறப்பித்து அந்தந்த ஸ்தல தேவாரங்களிலே பாடி அருளி இருக்கின்றார்கள். அதிலே எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிய திருவாக்கை பார்த்தோமே என்றால், ஒருங்கிய மனத்தோடு இரு பிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குறைமுடித்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதல் எழுத்தோதி வரன்முறை பயின்றெழுவான் தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை என்றும் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ என்றும் நாமரு கேள்வியர் வேள்வி ஓவா நான்மறையோர் வழிபாடு செய்ய என்றும் மணந்திகழ் திசைகளெட்டும் ஏழிசையும் மலையும் ஆரங்கம் ஐவேள்வி இணைந்த நால்வேதம் மூன்றெறி இரண்டு பிறப்பென ஒருமையால் உணரும் குணங்களும் அவற்றின்கொள் பொருள் குற்றமற்றவை உற்றது எல்லாம் உணர்ந்தவர் வாழும் ஓமாம்புலியூர் என்றும் பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டெரியோம்பும் சிறப்பர் வாழ்த்தில்லை என்றும் புந்தியினான் மறைவழியே பொற்பரப்பி நெய்ச்சமிதை கையில் கொண்டு வெந்தழலின் வேட்டுலகின் மிக வழிப்போர் சேரும் ஊர் மிழலையாமே என்றும் அருளியிருக்கின்றார். எம்பிரான் அப்பர் சுவாமிகளோ ஒன்றிய சீர் இருபிறப்பர் முத்தி ஓம்பும் உயர்ப்புகழ் நான்மறை ஓமாம்புலியூர் என்றும் பரப்பையும் பசுவும் படுத்தும் பல திறத்தவும் உடையோர் திகழும்பதி என்றும் அங்கம் ஆறும் அருமறை நான்கும் தங்கும் வேள்வியர் தாம் பயிலும் நகர் என்றும் அருளியிருக்கின்றார்கள். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ பொய்யாத வாய்மையால் பொடி பூசி போற்றிசைத்து பூசை செய்து கையினால் எரி ஓம்பி மறை வளர்க்கும் அந்தணர்தம் கருப்பரியலூர் என்றும் தூய நெய்யால் வட்டக்குண்டத்தில் எரி வளர்த்து ஓம்பி மறைபயில்வார் அட்டக்குண்டத்துண்பது அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்பட்டோமே என்றும் சொற்பால பொருட்பால சுருதி ஒரு நான்கும் தோத்திரமும் பல சொல்லி துதித்து இறை தன் திறத்தே கற்பாரும் கேட்பாரும் எங்கும் நன்கார் கலைபயில் அந்தணர் வாழும் கலையநல்லூர்கானே என்றும் கலையடைந்த கலிக்கடி அந்தணர் ஓம்பு புகையால் கணமுகில் போன்ற அணிகிளரும் கலையநல்லூர்கானே என்றும் அருளியிருக்கின்றார்கள். அது மட்டுமா, 9ஆம் திருமுறையிலே எம்பிரான் கண்டராதித்த தேவநாயனார் திருவிசைப்பாவிலே அருளுகின்றார். ஓவா முத்தி அஞ்சு வேள்வி ஆரங்கம் நான்மறையோராவே என்று அப்படி 4 மறைகளையும் பாடும் அந்தணர்கள், அவர்கள் ஆகுதி வேட்டுபவர்கள், அத்தகைய 3000வர் தங்களோடு முன் அரங்கேறி நின்றகோவே என்று அருளுகின்றார். திருவாலி அமுதனார் நாயனாரோ ஆத்தனை தான் படுக்கும் அந்தணர் தில்லை அம்பலத்துள் என்று பாடி அருளியிருக்கின்றார். இனி வேதங்களையும் வேதத்திலே விதித்த வேள்விகளையும் வேதவெளி ஒழுகும் அந்தணரையும் இழித்து கூறுபவர்கள் இன்னார் என கூறும் தேவார பிரமாணங்களை நாம் பார்த்தோமே என்றால், வேட்டு வேள்வி செய்யா அமன் கையர் என்றும் ஓதி ஓத்து அறியா அமனாதர் என்றும் வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதமில்லி அமனோடு தேரரை என்றும் வைதிகத்தின் ஒளி ஒழுகா தவக்கை தவமுடை கார் அமன் தேரரை என்றும் மறைவழக்கமில்லாத மாபாவிகள் என்றும்
அறுத்த அங்கம் ஆராயின நீர்மை அறுத்த அங்கம் ஆராயின நீர்மையை கருத்தவாழ் அமன்கையர் என்னும் என்றும் அந்தணாளர் புரியும் அருமறை சிந்தை செய்யா அருகர் என்றும் வேட்டு வேள்வி செய்யும் பொருளை வெளிமூட்டு சிந்தை முருட்டமன் அமன்தேரை தேரரை என்றும் அழலது ஓம்பும் அருமறையோர் திறம் விழலது என்னும் அருகர் என்றும் அருளியிருக்கின்றார். இன்னமும் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் தமது திரு தகப்பனார் யாகம் செய்வதற்கு சிவபெருமானிடம் பொருள் வாங்கி தம் தந்தையாருக்கு கொடுத்ததாக எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய தேவாரமும் பெரிய புராணமும் அதற்கு சான்று பகர்கின்றன. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் என்று தமிழ் வேதம் அருளியபடி திருமறைக்காட்டிலே 4 வேதங்களும் வேத புருஷனாக சிவபெருமானை பூஜித்து அடைத்த திருக்கதவை அவ்வேதத்துக்குச் சமமான தமிழ் வேதமே அக்கதவை திறக்கவும் மூடவும் செய்ததாக தமிழ் வேதமும் பெரிய புராணமும் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ் வேதங்களுக்கு முந்தியே உற்பத்தியான தொல்காப்பியமும் இறைவனார் அகப்பொருளும் திருக்குறளும் ஏனோ அந்த அடைக்கப்பட்ட அந்த கபாடத்தை திறக்க வலிமையில்லை ஆயின போலும். மேலே காட்டிய தமிழ் வேத பிரமாணங்களினாலே மூவா நான்மறை என்ற தொடர்மொழி அது ரிக்யதுர் சாம அதர்வன என்ற வடமொழி வேதங்களையே குறிக்கும் என்றும் வேதங்களையும் வேத வேள்விகளையும் வைதிக வழியில் விழுகும் அந்தணர்களையும் நிந்தனை புரிவோர்கள் புறப்புறச் சமயத்தோர்கள் என்று சமணர் முதலியவர்கள் அவர்கள் என்றும் தமிழ் வேதமாகிய தேவார திருவாசகங்களே தமிழ் வேதங்களாகிய தேவார திருவாசகங்கள் அந்த வடமொழி வேதங்களுக்கு சமமே என்றும் வடமொழி 4 வேதங்களும் தமிழ் மறை என்றும் இந்த இரண்டுக்கும் பேதமில்லை என்றும் ஏற்றத்தாழ்வு காணப்படவில்லை என்றும் நிலைநாட்டப்படுகின்றது. அதோடு இன்னும் சிவஞானம் போதம் முதலான சித்தாந்த சாத்திரங்களிலே அதிலேயும் நான் பார்க்கின்றோம் என்றால் சிவஞானம் போதம் முதலிய சித்தாந்த சாத்திரங்களை இந்த மூவா நான்மறையின் ஒன்றாக சேர்க்கலாமா என்றால் அதை பற்றியும் மலைக்கோட்டை சிவத்திரு சாம்பவ சிவம் பிள்ளை ஐயா அவர்கள் அதை பற்றியும் விளக்கம் எழுதியிருக்கின்றார்கள். அந்த சிந்தனைகளையும் நாம் அடுத்து வருகின்ற அமர்வுகளிலே சிந்திப்போம் என்று கூறி இதுவரை பொறுமை காத்த அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடி தாமரைகளை அடியேன் மனமொழி மேகலாலை வணங்கி இந்த அமர்வை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். இந்த அமர்வை நமக்கு அருளிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகளுக்கும் அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேன் நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இதுபோன்று அடுத்த அமர்வுகளும் அமைய வேண்டும் என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளிலே பிரார்த்தனைகளை வைத்து நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித் சபேசா சிவச்சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோ வல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.